குருவே துணை. இப்பதினை பார்த்து கொண்டிருக்கும் மிதுன ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் நண்பர்களே. சரி, இப்பதிவில் ராகு கேது குரு பயிற்சி 2023 ஆண்டு பலன் உங்களுக்கு எவ்வாறு இருக்கப் போகிறது சுருக்கமாக பார்ப்போம் வாருங்கள். முதலில் மிதுனராசி நண்பர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். இதான் நாள்பட்ட நோயில் இருக்கிறீங்களா, உடம்பு உபாதைகள் இருக்கா, இது கவலையில் இருக்கீங்களா, இதெல்லாம் அதிலேருந்து விடுபட்டு ஒரு தெம்பான உடம்பு ஆரோக்கியத்துக்கு வர போகிறீங்க. அதுவும் முக்கியமாக சொல்லப்போனால் வயசானவங்க இருக்காங்கல்ல, அவங்களோட ஆரோக்கியம் மேம்பட்டு அப்படியே மீசை முறுக்கிட்டு தெம்பாக போவாங்க. அந்த அளவுக்கு வயசானவருக்கு ஆரோக்கியம் மேம்படும். உடலிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்படும். அதே போல் பார்த்திங்கன்னா, அடுத்து தேவையில்லாத செலவுலாம் குறைக்க வேண்டிய காலம் இந்த காலகட்டம். குடும்பத்தில் ஒரு தேவையில்லாத வீண் செலவுலாம் குறைச்சி நல்ல சுப காரியங்கள், சுப செலவுகள் இந்தமாரி ஒரு செலவு வர செய்வீங்க. அதாவது ஒரு திருமணம் செய்யலாம், வீடு கட்டலாம், காது குத்துற விசேஷங்கள், இல்லை வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தால் அதாவது வயசு வருது பூ பறிக்கிறது, அது கொடுத்து விசேஷம் செய்கிறது, இந்த மாதிரி குலதெய்வத்துக்கு போய் அன்னதானம் போடுறது. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல சுபகாரியம் சுப விசேஷங்கள் நடந்து அது முடிய நிறைய செலவுலாம் இந்த ஆண்டு உங்களுக்கு வரும். அதனால் வருத்தப்பட வேண்டாம், எல்லாம் நல்லதே நடக்கும். மேக்ஸிமம் கடன் வாங்குறத இந்த வருஷம் குறைப்பீங்க. நீங்கள் கடனை கொடுப்பீங்களே தவிர கடன் வாங்குறத மேக்ஸிமம் குறைக்குங்க. அந்தளவுக்கு ஒரு பொருளாதாரம் மேம்பட்டு கடனிலிருந்து விடுபட்டு கடனெல்லாம் அடைச்சி நகையோ சொத்தோ அடகுல வச்சுருந்தாலும் நகை மீட்டுடுவீங்க, சொத்து மீட்டுடுவீங்க. அதெல்லாம் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால ஒரு முன்னேற்றமான ஒரு குடும்ப வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவீங்க. அதாவது ரொம்ப நாளாக பிரிஞ்சுக்கிறீங்களா கணவன் மனைவிகள், ஒன்று சேர்த்து வாய்ப்பு இருக்கிறது. டைவர்ஸ் ஆகியிருந்தால் கூட பசங்களுக்காக குழந்தைங்களுக்காக வாழ வேண்டுமே என்று ஒன்று சேருவீங்க. உங்களுக்குள்ளே அந்த ஈகோ பிரச்சனை நீங்கள் விட்டுட்டிங்களா சூப்பருங்க ஐயா. கணவன் மனைவி யாரும் இந்த ஈகோ பிரச்சனை விட்டுட்டிங்களாக்கா உங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது. கணவன் மனைவி ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுங்க, மனைவருக்கு கிஃப்ட் வாங்கி கொடுங்க, மனைவி கணவனுக்கு கிஃப்ட் இப்படி ஒன்று கொடுத்து அன்பை பரிமாறிக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். நீங்களாக விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். ஆண்கள் விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அதனால் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர இந்த ஆண்டு ரொம்ப அருமையாக இருக்கிறது. ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக பிள்ளைகளோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழுங்கள். இந்த ஆண்டு அதுக்குண்டான காலம் சிறப்பாக இருக்கிறது. சரி, டைவர்ஸு முடிஞ்சு போச்சு. சரி, வேறு கல்யாணம் பண்ணிடலாமா, அதுக்காக ஏதாவது ரெடியாக காத்துட்ருக்கீங்களா? உங்களுக்கும் ஒரு மறுமார்க்கை கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த போல் ஒரு 2வது தரம் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்து கொண்டு சிறப்பாக வாழலாம். அதுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலையோ இல்லை தெரிஞ்சவங்க உறவினர் மூலியமாக கண்டிப்பாக வரன் வரும். நீங்கள் அதை அமைத்து கொள்ளலாம். அதேபோல் காதல் செய்வர்களுக்கும் இந்த ஆண்டு காதல் கைகூடும், சிறப்பாக இருக்குது. நீங்கள் அப்பா அம்மாவோட சொல்லி முறைப்படி திருமணம் செய்துக்கலாம். அதனால் வருத்தப்பட வேண்டாம். ஒரு சிலருடைய காதல் மட்டும் ஃபெயிலியர் ஆகும். அப்படி ஆனால் அது வருத்தப்படாதீங்க. கனவு போல் நினச்சி விட்டு வேலையை பாருங்கள், அடுத்த வேலை பார்த்து போயிட்டே இருங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதனால் காதல் சிலர் புதுசாக ஒரு காதலில் விழுந்துருவீங்க இந்த ஆண்டு. ரிஷபராசி அன்பர்கள் படிக்கும் மாணவிகள் காதலில் விழுந்துருவீங்க. படிப்பு தடைப்படும், பேர் கெட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருந்து படிப்பை மட்டும் பாருங்கள், படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க, சிறப்பாக இருக்கும். இது இந்த ஆண்டில் முக்கியமாக நான் சொன்னதெல்லாம் நடக்கும். அதனால் இந்த ஆண்டில் ரிஷபராசி அன்பர்கள் அனைத்துமே மேலோங்கி வளர, வாழ்க்கையில் இன்பம் பெருக, வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.